கர்த்தருக்கு கூடான கொடி சொல்கிறோம். கர்த்தாவே, எங்கள் சத்தத்தை கேளுங்கப்பா, எங்களுக்கு பந்தாரும் எங்கள் கண்களை தருவரும் விசேஷமாய் சத்தியத்தை கேட்கும்படி எங்கள் இருதயத்தில் கண்கள் திறக்கப்பட ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசாட்சியை கடினப்படுத்தி கொண்டே அதிக நாள் வாழ்கிற ஒவ்வொருவருடைய கண்களும் இல்லாதவரை திறக்கும்படியாய் இந்த கால வேளையிலே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டவர்களும் கேட்டவர்களும் கேட்டவர்கள் ஆமென். பாருங்க, சங்கீதம் 40:1. சங்கீதம் 40:1. இந்திய செய்தி என்னன்னா, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிறேன். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். இது ரொம்ப கடினமானது. இங்கு வாழ்க்கையில் யார் யாருக்கெல்லாமோ காத்திருக்கிறோம். சின்ன குழந்தை இருக்கிறோம். கிட்டத்தட்ட 12 வருடங்கள் படிக்க வைக்கிறோம், +2 வரைக்கும். அதற்கு முன்பு ஒரு 18 வருஷம் அந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோராகிய எல்லாரும் பொறுமையோடு காத்திருக்கிறோம். இதே போலதான் என் தேவனும் நமது பிள்ளைகளாக நம்மை பெற்றெடுத்து என் பிள்ளை எனக்காக காத்திருப்பான், என்னுடைய வார்த்தைக்காக காத்திருப்பான், என்னோடு பேசுவான், என்னோடு நடைபெறுவான், என்னோடு சேர்ந்து இருப்பான் அப்படின்னு அப்பா வெயிட்டிங். அப்பா காத்திருக்கிறாரு. ஆனால் நான் பொறுமையோடு அப்பா என்னிடத்துல பேசுவார், அப்பாவுடைய வார்த்தை என்னை பேசும், இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கிவிட்டு நான் என் அப்பாவோடு பேசுவேன் என்று காத்திருக்கிறோமா என்று கேள்வி கேட்போமே. ஆனால் நம்மிடத்தில் பதில் இல்லை என்றுதான். பொறுமை இல்லாததுனாலதான் நம்ம பாவத்தின் மீது பாவத்தை செய்கிறோம். பொறுமை இருந்துச்சுன்னா அப்பாவுடைய வார்த்தைக்கு நம்ம காத்திருக்கோம். இன்று இந்த அப்பாவுக்கு காத்திருப்பதுல என்ன தடை வருகிறது என்பதைத்தான் என்று பார்க்க வருகிறது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். பொறுமையுடன் அப்பாவுக்காக காத்திருப்பதுதான் எனக்கு என்ன தடை வருகிறது? 1, சங்கீதம் 40:4 பாருங்க. சங்கீதம் 40:4. என்ன தடை என்றால், இங்க இருக்கிறது ரொம்ப மோசமானது. என்ன செய்யறோம் அப்படின்னா, நாம் நோக்க வேண்டியவரை நோக்காமல் சிலரை மாற்றி நோக்குகிறோம். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் அப்பாவுடைய பதிலுக்கு, அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்கு நோக்கமா நம்ம என்ன செய்யறோம்? அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல். இது நோக்காம இருந்தாச்சுன்னா கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கலாம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அவங்களதான் பார்க்கிறோம். கேட்க ஒரு சகோதரிடத்திலே சக்திக்கு வந்தா நம்ம ஐக்கியத்துக்குலாம் வந்தானே அப்படின்னு சொன்ன போது அவர்கள் சொல்லுறாங்க, ஜெபிக்கிறவர்களும் வேதம் வாசிக்கிறவர்களையும் தவிர மற்றவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு தான் பாடு வருது, வேதம் வாசிக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வருது. அவங்களுடைய வார்த்தை. நீங்க கர்த்தரோடு பொறுமையா காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என் கர்த்தர் என்னை புடமிடுவார், நான் பொன்னாக விளங்குவேன். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்பா புடமிட்ட பிறகு யாரும் இரும்பாகவோ தகரமாகவோ சில்வராகவோ விளங்குவேன்னு சொல்லி அங்க அப்பா போடல. பொன்னாக என் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. சத்தியத்தை சார்ந்திருக்கல, சத்தியத்தை அறியவும் இல்லை. ஆகையால் தான் இந்த பதிலை, கர்த்தருக்காக பொறுமையோடு நான் காத்திருக்கிறதுக்கு விரும்பாமல் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் பார்ப்பதினால் இப்படி ஒரு பதிலை பேசுகிறார்கள். நம்ம எத்தனை பேர் அப்படி பேசுகிறோம் யோசித்து பார்க்கணும். பாருங்க, அது மாற வேண்டும். நான் கர்த்தருக்காக
பொறுமையோடு காத்திருப்பேன். என் அப்பா என்னில் செயல்படுவதற்காக வேதம் சொல்லுகிறது, என் மகன் அடுத்த வருஷம் கனி கொடுத்துருவான், அவனுக்கு நீர் பாய்ச்சிங்க, அவனுக்கு எல்லா சௌகரியங்களையும் கொடுங்க. அப்பா சொல்றாரு, உரம் போடுங்க, என் பிள்ளை அடுத்த திருப்ப கனி கொடுத்துருவான். அது அத்தி மரத்தை சவிகிறார், அது பட்டு போச்சு. ஆனா ஒரு மரத்தை அப்பா சொல்றாரு, இல்ல 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 இல்ல, அதுக்கு நீர் பாய்ச்சிங்க. யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அப்பா என் மேல பொறுமையோடு காத்திருக்கிறாரு, நான் பொறுமையோடு காத்திருக்கிறேனா? இல்லாவிட்டால் சங்கீதம் 40:4 அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல். ஒன்று. இரண்டாவது காரியம் என்னவென்றால், சங்கீதம் 40:6 என் செவிகளை திறந்து என் காது. நீங்க கேட்பீங்க, பிரதர் சோதரோ, செவிகளை திறந்தீரா? கண்ணுக்கு மூடி இருக்கு, வாய்க்கு உதடு மூடி, கண்ணுக்கு இமை மூடி, கண்ணை மூடி பாதுகாக்குது, வாய் மூடி உதடு பாதுகாக்கிறது. செவி திறந்ததான இருக்கு. பிறகு தாவீதையா இப்படி எழுதியிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் பொய்யுரைய மாட்டார். செவிகளை திறந்தீர். இன்னைக்கு கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பதற்கு 2வது பாயிண்ட், செவிகளை திறக்கணும். சத்தியத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆலயத்துலதான் இருக்கீங்க, ஆனாலும் செவி திறக்கப்படல. லாஸ்டாக மோகன்சில் ஆசிரியத்தையா ஒரு பெயர் நடந்தது, ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அவரு ஒரு ஏறக்குறைய நல்ல ஊழியக்காரர். வசனங்கள் பூரா அவருக்கு திட்டமும் தெளிவுமா தெரியும் பாருங்க. அப்பொழுது நேற்று நடந்த ஒரு தெரு பிரசங்கத்துல மோகன்சி ஐயா இப்படி சொன்னார் என்று கோடிட்டு காட்டினேன். அப்ப அவருக்கு ஏதோ முடிஞ்ச உடனே என் பிரசங்கத்தை பத்தியோ, ஆவியானவர் தன்னை தொட்டது பத்தியோ, இல்ல பிரசங்கத்தில் சில தகவல்கள் பத்தியோ சொல்லவே இல்லை. மோகன்சி லாசருக்கு இப்படி பேசவே இல்லை பிரதர், நீங்க எங்க அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. எனக்கு ஒன்றும் ஓடலை. அப்ப அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த மற்றொரு தாயார் சார், அது எவ்வளவு திட்டமும் தெளிவுமா பேசினாரு, நீங்க என்ன சொல்லணும். நீங்க நான் யூடியூப்ல போய் மீண்டும் எடுத்து பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு புரிகிறதா? நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருப்பது 2வது காரியம். என் செவிகளை திறந்து வசனத்தை கேட்கிறீங்க, ஆலயத்துக்கு போறீங்க, நீங்களும் காலையில பைபிள் வாசிக்கிறீங்க, ஆனால் செவி திறந்துதான் இருக்கு, ஆனா கேட்கல. ஆனா தாவீதையா சொல்லுகிறார், திறந்தீர். அப்பா எப்பொழுது என் செவியை திறக்கிறாரோ அப்பொழுதுதான் இந்த சத்தியத்தின் தலைப்பை போல நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அப்பதான் பொறுமையோடு காத்திருக்க முடியும். பொறுமையோட காரியம் 10, கண்களால் நோக்கக்கூடாது. 2வது செவி திறக்கணும். சரி, 3வது காரியம் என்னன்னு பாருங்க. நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க முடியாம போறதுக்கு 3வது காரியம், 40:12 அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. இது ஒரு காரியம் பாருங்க, இது ஒரு காரியம். நிறைய நேரங்கள்ல கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன் என்ற காரியத்துல முடியாம போறதுக்கு காரணம் அக்கிரமம். அக்கிரமம் என்னை தொடர்ந்து பிடித்தது. அதை அறிக்கை செய்தோம், அதை விட்டுவிட வேண்டும். இன்னைக்கு நம்மை அநேகர் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க முடியாத காரியம் அதுதான். ஜிம்முக்கு பணம் கட்டி ஜிம்முக்கு காலையிலே நான் போய்விடுவேன். அதுல டைம் தவறது இல்லை. ஏன் அப்படின்னா அதிகமான பணம் நாம் அதுல செலுத்தி இருக்கிறோம். ஆனா கால வேளையில தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்பதற்கு எப்பொழுதுனாலும் ஒரு டயத்தை எடுத்துக்கொள்கிறோம். அப்பா தானே பேசி சொல்லலாம். இதற்காக பொறுமையோட காத்திருப்பதற்கு நம்ம அப்படியே எக்ஸ்கியூஸ் வாங்கிடுவோம். ஆனா என் அக்கிரமம் என்னை தொடர்ந்து பிடித்ததுன்னு போட்டிருக்கு. பிடித்தது அப்பா ஒன்றையும் சொல்லல பாருங்க,
சரியா சொல்ற. அக்கிரமம் நம்மை தொடர்ந்து பிடிக்கும். நான் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாதபடி சர்ச்சைக்கு போவீங்க, சத்தியத்தை கேட்பீங்க, எல்லாம் பைபிளை வாசிப்பீங்க. ஆனாலும் உங்களை அதை பார்க்க கூடாதபடிக்கு என்ன செய்யுமா, நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு நம்ம அக்கிரமம் தொடர்ந்து பிடிக்கும். கர்த்தரிடத்தில் காத்திருக்க முடியாது, கர்த்தரிடத்துல பொறுமையாய் காத்திருக்க முடியாது. இந்த கால வேளையில நாம் அப்பாவிடத்துல ஜெபிக்கணும். பாருங்க, எசப்பா, நாம் உமயோடு காத்திருப்பதற்கு முடியாமல் போவதற்கு காரணம் ஒன்று, கர்த்தருக்கு கோடான கோடி சோதரம் யாரை நோக்கணுமோ அவங்கள நோக்க மாட்டோம், அகங்காரிய நோக்கிறோம், பொய்ய நோக்கிறோம். ஆண்டவரே, இனி எனக்கு பார்க்க கூடாது, யாரையும் பார்க்க கூடாது. உம்முடைய பிள்ளைகளை பார்ப்பேன், உம்முடைய சாட்சிகளை பார்ப்பேன், உம்முடைய வசனத்தை பார்ப்பேன். ஆண்டவரே, எப்படி ஜெபிக்கணும், நேற்று எப்படி ஜெபித்தேன், இப்பொழுது எப்படி ஜெபிக்கிறேன் என்பவைகளை பார்ப்பேன். ஆண்டவரே, அதுக்கு 2வது காரியம், என் செவிகளை திறந்து அடைப்பட்ட என் செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். ஆண்டவரே, விருத்த சேதனம் பட்டோம். 3வது காரியம், கர்த்தருக்கு கோடான கோடி சோதரம். ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, அக்கிரமம் அறிக்கை செய்து விட்டு அக்கிரமம் நம்ம விட்டுரும் நம்ம நினைப்போம். இல்லைங்க, விடாது, தொடர்ந்து பிடிக்கிறது. ஒரு முறை பிடிக்கிறத விட்டதும், ஆனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டா, ஒரு பண்டிகைன்னு சொல்லிட்டா மீண்டும் குடிக்கிறீர்கள். கேளுங்க, நான் வேற யாரையும் சொல்லல, லாஸ் ஆயிருக்கணுங்க, லாஸ் ஆகல. கிறிஸ்தவர்களும் குடிக்கிறதுனாலதான் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஏகப்பட்ட சரக்கு விற்குது. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, ஈஸ்டர் அன்னைக்கும் சரக்கு விற்கதான் செய்யுது. 40 நாள் குடிக்காம 40வது நாள் போய் ஏகப்பட்ட சரக்கை வாங்குறீங்க. அடுத்த நாள் பேப்பர்ல போறான், ஈஸ்டர் திருநாளைக்கு சரக்கு நல்ல வியாபாரம். இப்ப என்ன காரணம்? நான் திருடமாய் பொறுமையாய் காத்திருக்காமல் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, தொடர்ந்து பிடிக்கும் அக்கிரமத்துக்கு அடிமையாகிறேன். கர்த்தருக்கு கோடான கோடி சோதரம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இப்படி பொறுமையோடு நான் கர்த்தரை சாய்ந்திருந்தால், அந்த 40:1 பின்பகுதி சொல்லுகிறது, சார் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்பார். கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து கேட்பார். நீங்க கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தால், உலகத்தை பார்க்காமல், உலகத்தின் சத்தத்திற்கு செவிகூடாமல் தொடர்ந்து பிடிக்கும் பாவங்களை யோபுவை போல உதறி தள்ளிவிட்டார். என் கர்த்தர் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்பார். கர்த்தருக்கு கோடான கோடி சோதரம். செபிப்போமா? அன்பு தகப்பனே, உமக்கு கோடான கோடி சோதரம். நீர் எங்களை ஆசீர்வதித்து, நீர் எங்களை பலப்படுத்தி, நீர் எங்களை நடத்தி, நாங்கள் தினமும் வேதத்தை வாசித்து ஜெபித்து, என் அப்பாவுடைய திட்டமும் என் அப்பாவுடைய செயலும் என்னில் நிறைவேறும் வரைக்கும் தேவ சமூகத்தில் நான் பொறுமையோடு காத்திருக்க கிருபை செய்யும், உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.